எழுந்து நின்று ஆவியானவர் பாடலை பாடி நாம் இறை செய்திக்குள் செல்வோம். ஆராதனை 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 மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை 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 வானத்திடவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டி உமக்கு ஆராதனை, வானத்திடவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டி உமக்கு ஆராதனை, வேத கம்பமே உமக்கு ஆராதனை, வேத கம்பமே உமக்கு ஆராதனை, மெத்தியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இம்மட்டுமா வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அப்பா இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. அப்பா எப்பொழுது இந்த உலகம் முடிய போகின்றது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ சொன்னது போல இதோ உலகத்தின் முடிவுக்கும் இயேசுவின் வருகைக்கும் அடையாளங்கள் என்னவென்று சீடர்கள் கேட்ட போது, அப்பா நீர் அவர்களுக்கு அடையாளங்களையும் இதோ இந்த உலகத்தில் வருகின்ற இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களும் நீர் காண்பித்தீரே தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு, அப்பா இறை வார்த்தையை கேட்டு, இந்த உண்மையான இறை வார்த்தையை கேட்டு உலகத்தின் முடிவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா மீண்டுமாக இதோ நற்செய்திக்குள் செல்ல அப்பா நீர் எங்களுக்கு துணை பிரியம். பேசுகின்ற இறை வார்த்தையானது ஒவ்வொருவருக்கும் பலனளிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து அப்பா அவர்கள் வேறொன்றி இதோ இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட தக்கதாக நீர் ஜெபிக்க அப்பா நீர் கேட்டுக்கொண்டது போல அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. அப்பா வந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்து இறை வார்த்தையை கேட்கின்ற ஆவியான கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். வந்திருக்கின்ற அனைவருக்காகவும் அப்பா நாங்கள் நன்றி சொல்லி இதோ இந்த ஆராதனை கூட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் தகப்பனே. மென்மேலும் வழிநடத்த அப்பா நீர் தாமே சூழ்த்தூக்கி இந்த கூட்டத்தை வழிநடத்த நீர் தேவையான எல்லா அனுகிரகங்களையும் தர வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் தூய ஆவியானவர் என்ன இறை வார்த்தையை நமக்கு இன்னைக்கு கொடுக்கின்றார். இந்த இறை வார்த்தையின் மூலம் நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் எது, எங்கே தவறு செய்கின்றோம், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உண்மையாகவே நாம் இயேசுக்கு சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு கொண்டு இவ்வுலக வாழ்க்கைக்கு பிரகாரமாக நடந்து கொண்டு உள்ள ஒரு வேடம் வெளியே ஒரு வேடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மையே நாம் உள்ளங்களை ஆண்டவரிடம் கொடுத்து நாம் ஆராதித்து சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் உள்ளங்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், இதோ மனிதனோ முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவராகிய இயேசுவோ நானோ உன் உள்ளத்தை ஆராய்ந்து ஊடுருவி பாய்ந்து உள்ளத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நான் பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை படித்து விட்டு நாம் இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். 2 சாமுவேல் 12 அதிகாரம் இறை வார்த்தை 1. 2 சாமுவேல் 12 அதிகாரம் இறை வார்த்தை. ஆண்டவர் நாத்தானிடம்
தாவீதிடம் சென்று அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். இப்ப நம்ம அது ஃபுல்லா படிக்கிறது வேண்டாம். ஏன் வந்து நாத்தான அனுப்பணும் ஆண்டவர் இல்லைங்களா? எதுக்கு நாத்தான் அனுப்பணும்? தாவீதுக்கு என்ன தப்பு பண்ணாரு? நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம இப்பெல்லாம் ஆவியானவர் கூட்டத்தில் இருக்கிறதுல நம்ம ஆவியில நிரம்பி இருக்கிறோமா இல்லைங்களா? ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவன் கிறிஸ்தவனாக மாறுகின்றான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புது நன்மை எடுத்து உறுதி பூசுதல் எடுக்கும் பொழுது தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்றான். நமக்கு தூய ஆவி எப்ப கிடைக்குது? உறுதி பூசல் வழியாக ஆயர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த தூய ஆவி ஒவ்வொருக்கிட்ட நம்ம கிட்ட செயல்பட்டு தான் இருக்குது இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னாரு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் விண்ணகம் ஏறி சென்ற பிறகு நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி தூயாவை அனுப்பினார். நீங்க அந்த தூயாவை கொண்டுதான் நம்ம எல்லாமே நடமாடிட்டு இருக்கிறோம். அந்த தூயாவை கொண்டுதான் நீங்க வழிபாட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே தூயாவி இல்லைன்னா நம்ம யாரும் இல்ல, நம்மளே இல்லை. ஏன்னா ஆண்டவர் மனிதனை மண்ணால் படைத்து தன் உயிர் மூச்சை ஊதி மனிதனுக்கு உயிர் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் வானத்தூர்கள் பாடும்போது அவர் பரிசுத்தமானவர் தானே. அப்ப அந்த பரிசுத்தாவி தானே நம்மளுக்குள்ள வந்திருக்குது. எனவே அந்த பரிசுத்தாவி நம்ம எப்பொழுது பெற்றுக் கொள்கின்றோம்? நாம் உறுதி பூசுதல் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட கொடைகளாக நாம் இருக்கின்றோம். 7 நமக்கு திருவருட்சாதனங்கள் இல்லைங்களா? 7 நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 6 தான் வாங்க முடியும். ஒண்ணு ஃபாதர் ஆகலாம், இல்ல திருமணம் செய்யலாம். சாவு என்பது எல்லாருக்குமே அது நிச்சயம் இல்லைங்களா? ஆனா 2மே வாங்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாதர் ஆக முடியுமா? ஆக முடியாது. இல்ல ஃபாதர் ஆகிறவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அப்ப 6 திருவருட்சாதனம் தான் ஒரு மனிதன் வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது முதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற திருவருட்சாதனம் எது என்றால் என்ன கொடுத்தார் நமக்கு? யாமா நமக்கு கொடுத்த திருவருட்சாதனம் திருமணம். ஆவியானவர் ஆதாம் ஏவாளை படைத்து மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று எண்ணி அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கினார். முதல் திருவருட்சாதனம். அவருக்கு எதுவும் இணைந்தார்கள். அவருக்கு நிறைய பசங்க இருந்தாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம பைபிளை படிக்கும் போது என்னன்னு படிப்போம்? ஆபேலு காயின் இப்படிதான் வரும். ஏன்னா முதல் பலி எங்க வாங்குறா? காயின் வந்து ஆபேல சாவடிக்கிறான். சாவடிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே? ஃபர்ஸ்ட் பலே வந்து ஆபேலு தான், அதுக்கப்புறம் காயின். அப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி நிறைய இருக்குது. அது நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஏன்னா பிரதர் நிறைய விளக்கமா கொடுத்துக்கிறாரு. அது குரூப்ல கூட அந்த யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காரு. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கினா போதும். ஏன்னா மறுபடியும் அது போறது வேண்டாம். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவர் வந்து நாத்தானை வந்து தாவீதிடம் அனுப்புகின்றார். தாவீது என்ன தப்பு செய்தான்? தாவீது வந்து அபிஷேகம் பெற்றவன். யாரால் அபிஷேகம் பெற்றவன்? சாமுவேலா. தாவீது யாரிடம் அபிஷேகம் பெற்றவன்? கடவுளால் அபிஷேகம் பெற்றவன். ஏனென்றால் அதற்கு முன்பாக சவுல் அப்புறம் பவுலா மாறுறார். சவுல் என்பவர் அரசராக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஒரு படை வீரர் வர்றாரு. அவனை அடிக்க முடியல, அவங்களை தோற்க அடிக்க முடியல. என்ன பண்றாரு? தாவீது அனுப்புறார். தாவீது என்ன பண்ற? தேர்ந்தெடுத்து. ஏனென்றால் எப்பொழுது ஒரு மனிதன் தூயாவை பெற்றுக்கொண்டு மனிதன் ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக நடக்கின்றானோ ஆண்டவர் பார்க்குவார். ஒரு சான்ஸ், 2 சான்ஸ், 3வது சான்ஸ் என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தனை அவனுக்கு பக்கத்திலே உருவாக்கிடுவார். அப்படிதான் சவுலுக்கு எதிராக தாவீதை உருவாக்குறாரு. இப்ப நீ ஈத்தன் போயிட்டு நீ தாப்பா ராஜா, சவுல உன் கிரீடெல்லாம் எடுத்தீங்க கூடனாக்கா அது சவுல் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? இவனை எப்படியாவது தோற்கடிக்கணும், அவனே விட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு? அங்க ஒரு முயற்சி செய்யறாரு. என்னது? கோலியாத்தை அனுப்பி அவன் மூலமா தாவீது போய் அதை சாவடிக்கிற மாதிரி அவனை வீழ்த்தி, அவன் படை வீரர்கள்லாம் வீழ்த்தியதுனால, அவன் ஒருத்தனை வீழ்த்தினால புல் படையே வீழ்த்துதான் அவன் தோத்து போனதான் கணக்கு. அதனால என்ன பண்றாரு? அந்த கிரீடத்தை வந்து யாருக்கு வாங்கி கொடுக்குறாரு? தாவீதுக்கு. அப்ப தாவீது எப்படி நடந்துக்கணும்? ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற தாவீது என்ன பண்ணிட்டாரு? 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 4 படிக்கும்போது நான் படிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். படிக்கும்போது என்ன பண்றாரு? உரியாவின் மனைவி பத்சேபாளை, எலியாவின் மகளாகிய உரியாவின் மனைவியை தாவீது
குளித்து கொண்டு இருக்கும் போது பார்த்து விட்டு அவளை வரவழைத்து தூதரை அனுப்பி வரவழைத்து அவளோடு உறவு கொள்ளுகின்றார். ஆவியில் இருக்கின்ற மனிதன் தப்பு செய்தால் ஆண்டவர் விடுவாரா? இன்னைக்கு நம்ம கூட அப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்றோம் சொல்லுங்க? ஒரு தப்பு பண்ணிட்டோம், இது யாருக்கும் தெரியல. தாவீது அதுதான் நினைச்சா, இது யாருக்குமே தெரியல, அதனால நம்ம இத மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு அவனும் நினைச்சான். ஆனா ஆவியானவர்கிட்ட இருந்து தப்ப முடியுமா? முடியாதுல்ல, தப்பவே முடியாது. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் 2 பேர் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு கடவுள், இரண்டாவது சாத்தான். 2 பேரு நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எப்பவுமே நம்மள பார்த்துட்டே இருப்பாங்க. எதுக்குனாக்கா அவங்களோட இது என்னன்னாக்கா, எப்படியாவது இவனை குற்றப்படுத்தி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. நான் கணக்கு கொடுக்கணும்ல ஆண்டவர்கிட்ட, பார் நீ தேர்ந்தெடுத்த தாவீது என்ன பண்ணிட்டா பாத்தியா, நீ தேர்ந்தெடுத்த தாவீது என்ன பண்ணா பாத்தியா. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? ஆண்டவர் சொல்றாரு, டைரக்டா போய் சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் நாத்தானிடம் இதை அறிவித்து நீ போய் அவனுக்கு சொல். யாருக்கு? தாவீதுக்கு சொல். ஏனென்றால் அவன் அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது அவன் வேண்டாத காரியங்களை விரோதமாக எனக்கு விரோதமாக செயல்படுகின்றான், அவனை நான் அழித்து ஒழிப்பேன் என்று சொல் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா நாத்தான் போய் சொன்னாரா? நாத்தானுக்கு வேலை அதுதான். கடவுள் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையில இருந்து தப்பவே முடியாது யாருமே. பழியேற்பா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மனிதன் பாவத்தினால் அழித்து உலகை நான் அழித்து ஒழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தண்ணீரால் உலகை அழித்து ஒழிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஒழிச்சாரா இல்லைங்களா? ஒழிச்சாரு. 2ஆம் உலகம் யாரால உருவானது? நோவாவின் குடும்பத்தினால் உருவானது இல்லைங்களா? அதான் சொல்றார் ஆண்டவர், உனக்கு முன்பாக நான் நீரையும் நெருப்பையும் வைத்துள்ளேன். நீர் என்பது முதல் அழிவு, 2வது நெருப்பு என்பது 2வது அழிவு, தீர்ப்பின் நாளில் வருகின்ற அழிவு. அப்ப ஆண்டவர் சொல்கின்றார் 2 காரியங்கள் இருக்கின்றன. எது எடுத்தாலும் 2 காரியங்கள் இருக்கும். நன்மை என்றால் தீமை இருக்கும், வெளி என்றால் இருள் இருக்கும். நீங்க பைபிளை எது படிச்சாலும் அதுக்கு ஆப்போசிட் சாத்தான் பண்ணிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கடவுள் தாவீது அபிஷேகப்பட்டவன் ஆவிக்குரியவன் தப்பு செய்தால் கடவுள் விடுவாரா? அவன் நினைச்சா நம்ம யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சிட்டோம், அதனால கடவுள் என்ன விட்டுருவாரு, மன்னிச்சிடுவாரு. நிறைய பேர் நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். இந்த தப்பு செஞ்சிடலாம், கடவுளுக்கு தெரியாது, நம்ம போய் என்ன பண்ணலாம், ஏதாவது கடவுள்கிட்ட நம்ம கேட்டு எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவரை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு. ஆனா கடவுள் கொடுத்த வாக்கு தான். நமக்கு தண்டனை வேணுமானாலும் கம்மியாகலாம், ஆனா அந்த பலியானது நம்ம குடும்பத்தின் மீதோ பிள்ளைகள் மீதோ கண்டிப்பா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படிக்கலாம் இறை வார்த்தை. ஏன் கடவுள் தாவீது அபிஷேகப்பட்டவன், அவன் மீது மிகவும் இதோ என் உள்ளத்தில் மிகவும் பிடித்தமானவன், இவன் திருச்சபைக்கு ஏற்றமானவன், இவன் ரொம்ப அன்பு மிக்கவன், இவன் என் எண்ணங்களை அவன் நிறைவு செய்கிறான் என்று தாவீது மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் கடவுள் இல்லைங்களா? ஆனா தாவீது என்ன பண்றாரு? பாக்குறவங்களெல்லாம் மனைவி ஆக்கி கொண்டு இருக்கின்றார். நாத்தான் போய் சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுனுக்கிறப்பா, கடவுள் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துடுவான்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுந்தோம். தாவீது என்ன பண்ணாரு தெரியுங்களா? தாவீது எடுத்து படிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்ன. அப்போது நாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு விஷயம். ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும் தாவீது, இவனை விட்டாக்கா இவன் ஊரெல்லாம் சொல்லிடுவான் அப்படின்னு என்ன பண்ணோம், நாத்தானே போட்டு தள்ளி இருக்கணும். ஆனா நாத்தான் யார் அமைச்சுக்கிறது? ஆண்டவர் அமைச்சுக்கிறாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நாத்தானுக்கு கூட தெரியாது. ஆண்டவர் தான் அந்த விஷயத்த சொல்லி அனுப்புறாரு, நீ போய் அவங்க கிட்ட சொல், நான் சொன்னேன்னு போய் சொல். அப்போ நாத்தான் மேல கை வச்ச ஆண்டவர் அவனை விடுவாரா? விட மாட்டாரு. ஆனாங்க தாவீது பாரு எவ்வளோ உணர்ந்தவனாய் ஆவிக்குள் நிரம்பியவனாய், அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த ஆவி என்னாச்சு?
அந்த ஞானத்தை கொடுத்துச்சு. மறுபடியும் அவன் சொல்றான், நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தான். தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டான். அவன் பாவத்தை அறிக்கையிட்டால் நமக்கு என்ன இருக்குது? மீட்பு இருக்குது, நமக்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், 70 முறை மன்னியும் என்று சொல்கின்றார். அப்படியாப்பட்ட கடவுள் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன்னா மன்னிப்பாக இருக்காரா? மன்னிப்பாரு. ஆனா அவர் என்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? படிங்க, அந்த தொடர்ந்து அந்த வார்த்தைய படிங்க. உனது பாவத்தை நீக்கி விட்டார்னு அவரும் நாத்தான் சொல்லிட்டார். அதே இதுல 14வது இறை வார்த்தை படிங்க. ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்க போகின்ற மகனை நான் கொல்லுவேன். ஆண்டவர் பத்தியா யார் மேல இந்த தண்டனை யார் மேல திருப்பி விட்டாரு? ஏன்னா இவன் மன்னிப்பு எடுத்துட்டான். ஆண்டவர் மன்னிக்கலன்னா கடவுளே கிடையாது. ஆண்டவர் மன்னிக்கின்ற கடவுள், மன்னிக்கலன்னா கடவுள் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் பொருட்டு உன் மகனை நான் கொல்லுவேன். அவனோட சாபம் யார் மேல போச்சு? தாவீதோட பையன் மேல போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் ஏன் பையனை கொல்லணும்? எதுக்கு பையனை கொல்லணும்? அவ்வளோ கொடியவர் ஆண்டவர். ஆண்டவர் அவ்வளவு கொடியவரா? இரக்கம் இரக்கம் பேரிரக்கம் உடையவர், பரிவு இரக்கம் கொண்டவர். ஏங்க ஒரு உயிரை எடுக்கணும்? ஆண்டவர் அவ்வளவு பேரிரக்கம் உள்ள ஆண்டவர் எதுக்காக உயிரை எடுக்கணும்? அந்த வார்த்தையை மீண்டும் படிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை, முதல் வார்த்தை படிங்க. ஆண்டவருக்கு எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி. போதும் பிரதர். ஆண்டவருக்கு எதிரி யாருங்க? சாத்தான் தானே. அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? என் பசங்க தப்பு பண்ணா நான் மன்னிப்பு கொடுப்பேன். ஆனா இவ அபிஷேகம் பெற்ற ஒருவன், இவரை நம்பி ஒரு நாட்டையே கொடுத்திருக்கிற இவன் என் ராஜ்யத்தை கட்டுவான், என்னுடைய மீட்டை இவன் உறுதிப்படுத்துவான், இவன் எனக்காக போரிடுவான், எல்லோரையும் காப்பாற்றுவான நம்பிக்கை யார் வச்சிருந்தாரு? ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா இவன் என்ன பண்றான்? எல்லாரையும் போருக்கு அனுப்பிச்சிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றான்? தப்பு வேலை செய்யறான். அதுலயும் அவன் மனசுக்குள்ள என்ன சொல்றான்? நான் யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், அதனால ஆண்டவர் நான் ஆண்டவர்கிட்ட டைரக்டா மன்னிப்பு கேட்டுருவேன், என்ன விட்டுடுவாரு அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு என்ன இருந்தது? ஒரு எண்ணம் இருந்தது, தலகணம் இருந்தது. ஆண்டவர் சும்மா விடுவாரா? ஆண்டவருக்கு எதிரி யாரு? சாத்தானு. அவன் போயிட்டு பக்கத்துல நின்று கேட்பாரு, ஆண்டவர பாத்தீங்களா உங்க தாவீது எவ்வளவு நம்பிக்கை வச்சு நின்றீங்க, என்ன பண்ணா பாத்தீங்களா? நீங்க சொல்லிக்கிறீங்க எவனாவது அபிஷேகத்தால் நிரம்பியவன் தவறு செய்தால் நான் அழித்து ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இவன் தப்பு செஞ்சுட்டான், நீங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விட்டு வச்சிருக்கிறீங்களா? அவன் சொல்றாரு, அவன் மன்னிப்பு கேட்டான், மன்னிப்பு கொடுத்துட்டேன். ஆனா அவனோட சாபம் யார் மேல இருக்கின்றது? பிள்ளைகள் மேல் இருக்கின்றது, குடும்பத்தின் மேல் இருக்கின்றது. காரணம் ஆண்டவருக்கு பிடிக்காது ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவரை எல்லா வானதூதர்களும் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு விண்ணகத்தில் அவரை போற்றி புகழ்கின்ற இடத்தில் ஒரு சாத்தான் போய் எல்லாருக்கும் முன்பாக அவரை இழிவாக பேசினால் ஆண்டவருக்கு நோவாதான். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அவன் பொருட்டு நான் அவனை மன்னித்து விடுகிறேன், ஆனால் அவனுடைய பிள்ளையை நான் அழித்து ஒழிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் நிறைய அப்படிதான் இருக்கிறோம். இந்த தப்பு செய்துட்டோம், விட தெரியாம அங்கேயும் எங்கேயோ பண்ணிட்டு இருக்கிறோம், தெரியாம எங்கேயோ ஊர்ல பண்ணிட்டு இருக்கிறோம். வேண்டாம் குடிக்காதுன்னு சொன்னா குடிச்சிட்டு இருக்கிறோம். வானா அவங்ககிட்ட போய் தவறான வார்த்தைகளை பேசாதனா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணுவோம்? இங்க வந்ததும் தோஸ்ரோம். ஹல்லேலூயா. ஒன்னா வனஸ்டர் சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பஸ்ல ஏறி போறோம், நம்ம
யாரோ ஒருத்தர் பாவம் ஓடி வந்து ஏறுறாரு, காலை மெரிச்சிட்டாரு. காலை மெரிச்சிருந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாத மெரிச்சிட்டுன்னு சொல்லவே மாட்டோம். கண்ணு தெரியலையா பாருங்க, கண்ணு தெரியலையா? யோ, இங்க உருவம் நிக்கிறது தெரியல உனக்கு? என் காலு தெரியல உனக்கு? எப்படியா காலை மெரிச்ச? தகாத வார்த்தைகள். அதே நபரு சர்ச்சுக்குள்ள வந்து கூட்டம் அலையும் போது நிற்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து தள்ளிடுவாங்க, இல்ல காலை மெரிச்சிடுவாங்க, தெரியாம மெரிச்சிடுவாங்க. கடவுளுக்கே தோசம். சிஸ்டர் மெரிச்சிட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க உட்காருங்க. இதே அபிஷேகம் பெற்றவன் பேசுகின்ற வார்த்தை ஆலயத்திற்குள் ஒரு வார்த்தை, அதே வெளியே சென்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் நாம் முற்றிலும் மாறிவிடுகின்றோம். சாத்தான் நமக்குள்ள 2 மனங்களை வைத்திருக்கின்றான். தூய ஆவி இருக்கின்ற பொழுது நாம் கடவுளாக, கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். தூய உடலாக நாம் இருக்கின்றோம். அதே நமக்கு கொஞ்சம் வெளியே அந்த கேட்டை தாண்டிருந்துமே நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா பிபி சுகர் எல்லாம் ரைஸ் ஆகும். வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஏதாவது ஒரு சண்டை வாங்கினா தான் நம்மளுக்கு நிம்மதி. சமாதானம் இங்க சொல்லிட்டு வீட்டுல போய் என்ன பண்ணோம்? அந்த சமாதானத்தை முற்றிலுமா மாற்றிடணும். நிறைய பேர் பாத்துக்கிறேன் நான். கோயிலுக்கு வருவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வருவாங்க. கோயில் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா 3வது உலக யுத்தமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏனென்றால் சமாதானம் இல்லை. மனைவியை பார்த்தா ஒரு எரிச்சல், பிள்ளைகளை பார்த்தா ஒரு எரிச்சல், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா ஒரு எரிச்சல். அவன் அன்னைக்கு இப்படி திட்டினால இன்னைக்கு அவனை விடக்கூடாது. அது என்ன பண்ணோம்? உள்ளுக்குள்ள அந்த அக்னி விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கும். எப்ப வரும்னா கோயில உட்காந்து எல்லாம் பூசை பார்த்து பிரசங்க கேட்டுப்பாங்களா, அப்பதான் ஒன்னா யோசனை வரும். இன்னைக்கு இவங்களை திட்டணும், அவங்கள திட்டணும், இன்னைக்கு இந்த சண்டை வாங்கணும், இன்னைக்கு சண்டை போட்டே ஆகணும். ஞாயிற்றுக்கிழமைனா சண்டை போட்டே ஆகணும். சமாதானம் பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்கின்றால், உனக்கு விரோதமாக நீ யாராவது மீது மனதாபம் கொண்டிருந்தால் உன் காணிக்கை வைத்து விட்டு நீ போய் முதலில் அவனிடம் சமாதானம் சொல்லிவிட்டு வா, பிறகு உன் காணிக்கை நீ கடவுளுக்கு கொடு. எப்படி கடவுள் காணிக்கை ஏற்றுக்கொள்வார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் தூயாவியை பெற்றுக்கொண்ட நாம் எப்பொழுதுமே தூயாவியோடு இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும். கோபம் வரும், சாத்தான் நமக்கு கொண்டு வருவான், பார்த்தா எரிச்சல் வரும். ஆனா சாத்தான் சொல்லிட்டே இருப்பான், எப்படியாவது வாய் வந்து பேசிடு, ஏதாவது திட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா வருது என்ன வரணும்? தொண்டைக்குள்ளே போயிடணும். வார்த்தை நாக்குல இருந்து வெளியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு, நாம் முற்றிலுமாக யாருக்கு நாம் விரோதமாக செயல்படுகின்றோம்? ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகின்றோம். கலாத்தர் நீங்க 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் சாத்தானின் தீய செயல்கள்னு சொல்றாரு இல்லைங்களா? அதே மாதிரி தூயாவின் செயல்களை பத்தியும் சொல்றாரு கலாத்தியர்ல. ஆனால் நாம் எப்படி வாழ்கின்றோம்? இந்த வாழ்க்கை இறை வாழ்க்கையானது ஆலயத்துக்குள் மட்டும்தான். வெளியே போனா முற்றிலும் மாறிவிடுகின்றது. நமக்குள் அந்த எண்ணமே வருவதில்லை. ஏனென்றால் நாம் முற்றிலும் யாருக்கு உகந்தவனாக மாறிவிடுகின்றோம்? உலக வாழ்க்கைக்கு உகந்தவனாக மாறிவிடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்து படிங்க இன்னொரு இறை வார்த்தை. அப்போ ஆண்டவருக்கு எதிரி யாரு? சாத்தான். அவன் போய் ஆண்டவர்கிட்ட இழிவா பேசினா ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ மற்ற தூதர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? பத்தியா, ஆண்டவர் அவனை மன்னிச்சுட்டாரு, தப்பு செஞ்சா கூட விட்டுட்டாரு, இதுக்கு இப்போ நம்மளும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்குள்ள வரும்? எல்லாருக்குள்ளமே வரும். சாத்தான் ஆண்டவருக்கு இணையாக அவன் என்ன செய்தான்? சவால் விட்டான். நான் உனக்கு எதிராக வானத்திற்கு ஏறி சிம்மாசனத்தை போட்டு நான் அங்கு அமருவேன், நானும் அதிபதியாக வேலை செய்வேன் இல்லைங்களா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ எனக்கு மேல நீ போக கூடாது, நீ கீழே இருப்பான்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டார். வருவன் சும்மா வந்தானா? வரப்போ 1/3 பங்கு அவன் இழுத்து சென்றான் இருக்குது. 1/3 பங்கு சாத்தான் யாரை இழுத்துன்னு வந்தா? மேல இருந்து தூதர்கள், அவனுக்கு வேலை செய்கின்ற ஆட்களை இழுத்துன்னு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தூயாவை பெற்ற ஒருவரும் நாம் என்ன நினைக்கணும்னா, நான் ஒண்டியாகிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் எந்த தப்பு செஞ்சாலும் ஆண்டவருக்கு தெரியாது, மன்னிப்பு கேட்டா விட்டுட்டு வரணும்னு நினைச்சோம்.
நம்ம தான் ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், மனிதர்கள் மூளைக்கு இந்த செய்தி எட்டாமல் இருக்கலாம். ஆனா நாத்தானுக்கை சொல்லி அனுப்பிச்சிருந்து யாரு? இவன் போய் இந்த மாதிரி மனைவியை வச்சுன்னு இருக்கிறான்ப்பா, நாத்தானுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. கடவுள் தான் சொல்லி அனுப்புறாரு இல்லைங்களா? அப்ப கடவுள் பார்வையில அவன் தப்ப முடியுமா? தப்ப முடியாது. இரண்டாவது சாத்தானுடைய பார்வையில அவன் தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, ஆண்டவருக்கு விரோதமாக இழிவாக பேசுகின்றவன். நம்ம நினைச்சுன்னு இருப்போம், இழிவுனா என்ன? அதாவது ஏதாவது திட்டுவாங்க, கடைசியெல்லாம் ஏதாவது பேசுவாங்க, அந்த இழிவு கிடையாது. இந்த இழிவுன்றது ஆண்டவருக்கு உரிய இழிவு, பரலோகத்தில் இருக்கின்ற ஆண்டவருக்கு உரிய இழிவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஒருபோதும் தலை குனிந்து நடப்பவர் அல்ல, மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து எல்லோரையும் அவர் தான் கீழ்ப்படிதல் வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு பிறப்புகளும், ஒவ்வொரு படைப்புகளும் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து கொண்டிருக்கின்றனவா. திருப்பாடல படிக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு இரவும் பகலுக்கு செய்தியை கொடுத்து விட்டு செல்கின்றனவா. ஒவ்வொரு பகலும் இரவுக்கு செய்தியை கொடுத்து விட்டு செல்கின்றனா. காத்துட்டு நெருடியா நின்றுட்டு இருக்காங்களாம். ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லு, இந்த உலகத்தை நான் அழிச்சிடுறேன், இயற்கை சூழலில் நான் உலகத்தை அழித்து ஒழிச்சிடுறேன்னு. அவ்வளோ, ஏன்னா அந்த இயற்கை கூட அவங்க பண்ற தப்ப பிடிக்காம இருக்குது. அப்போ அவங்களே அவ்வளவு பயந்து இருக்கும் போது ஆவின் அபிஷேகம் பெற்ற நம்ம எவ்வளவு பயந்து இருக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? ஆவின் அபிஷேகம் பெற்ற நாம் ஒவ்வொருவர், ஒருவேளை நாம் தவறுகள் செய்திருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு விடலாம். ஆண்டவரே, என் பொருட்டு நீ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ நீ சாபத்தை கொடுக்க வேண்டாம், அதற்காக நான் மண்டியிட்டு மன்றாடுகிறேன். அப்பா, நீர் பெரியவர், நீர் மனசு வச்சா ஒரே நாள்ல எங்க சாபத்தை எடுத்து போடலாம், நீ மனசு வச்சா ஒரே நாள்ல எங்களுக்கு நிலை வாழ்வுக்கு இழுத்துட்டு செல்லலாம். இல்லைன்னா நீர் மனசு வைக்கலனாக்கா யார் தான் எங்களை காப்பாற்ற முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது காரியம், நாம் ஆவிக்கு விரோதமாக எந்த செயலும் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால் அதை நாம் முழுமையாக பாவ அறிக்கை செய்துவிட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பு வாங்க வேண்டும். அப்படி வாங்கலன்னா அதோட சாபம் குடும்பத்து மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எங்க குடும்பத்துல கஷ்டமே போக மாட்டேங்குது பிரதர், நிறைய பிரச்சனைங்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னு யோசிக்கும், எதுக்காகன்னு யோசிங்க, எங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் வைத்திருப்பார். ஐயோ, நம்ம தெரியாம ஒரு முறை தவறு செய்தோமே, நம்ம தெரியாம ஒரு நாள் இந்த தவறை செய்தோமே, இந்த பாவத்தின் பழி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருக்கின்றனவே, நான் எப்படி இதை தீர்ப்பேன்? ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கின்றார். தொடர்ந்து படிங்க, ரோமையர் 7:7 அதிகாரம் இறைவார்த்தை 1 படிங்க. சகோதர சகோதரிகளே, சட்டம் தெரிந்த உங்களை நான் கேட்கின்றேன், உயிரோடு இருக்கும் காலம் வரையில் தான் சட்டம் ஒருவரை கட்டுப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியாதா? போதும் இருங்க சார். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ரூல்ஸ், இந்த ரெகுலேஷன் எல்லாமே. ஆனா நம்மளுக்கு தண்டனை தீர்ப்பு எப்ப கொடுத்துட்டார் ஆண்டவர்? நம்ம பாவம் செய்யும் போதே கொடுத்துறாரு. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவர் பிரகாரமா நம்ம பரலோக வாழ்வுக்கு போகணுன்றதுதான் அவருடைய எண்ணம். அதற்காகத்தான் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? சிலுவையில் பாடுபட்டு இறந்து விட்டார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாவம் செய்வீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க, அதுக்காக நான் சிலுவையில என்னைய நான் பலியாக கொடுத்து விட்டேன், நீங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள். ஆண்டவர் பார்த்து அந்த பெண்ணை சொல்கின்றார், மக்தலா மரியா கையும் களவுமாக இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்று இழுத்து வருகின்றார்கள். மோசேயின் சட்டப்படி அவரை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்பது சட்டம். ஆண்டவர் சொல்கின்றார், உங்களில் யார் முதலில் பாவம் இல்லாமல் இருக்கின்றாரோ முதல் கல்லை அவர் மீது எறியுங்கள் சொன்னாரு. அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு பாட்டுக்கு எழுதினுக்கிறார்.
என்னத்த எழுதிருக்கிறாரு? 10 கட்டளை எழுதினாரு. ஒன்னும் எழுதல. அவரு மணல்ல பார்த்தாரு, இது மூஞ்ச பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் கல்லைய வச்சுன்னு ரெடியா நின்று இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்துட்டு அவன் என்ன பாவம் செஞ்சான்னு எழுதினாரு. அவன் எழுதினுக்கிறத பார்த்து, ஐயோ நம்ம பாவத்தெல்லாம் இங்க கீழே எழுதுறாரப்பா, நான் எப்படி கல்லடிக்க முடியும் அந்த பொண்ணு மேல? நான் குற்றம் உள்ளவன், நான் எரிய முடியாது. அவர் சொன்ன வார்த்தைனா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அந்த பெண் மீது எரியட்டும். அப்ப அந்த ஆளை பார்த்து, ரெடியா நின்னுக்கிறவனை பார்த்து, நீ இந்த தப்பு செஞ்ச நாங்க எழுதுனாக்கா அவன் நிப்பானா? கல்லை கீழே போட்டு போயிட்டான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து எழுதினே இருந்தார் ஆண்டவர். அவங்க பச்சு கல்லை போட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எழுதினார் ஆண்டவர்? என்னவோ எழுதினதுப்பா, கிறுக்கின்னு இருந்தாருப்பா, அவருக்கு படிக்க தெரியாது, பேச தெரியாது, கிறுக்கின்னு இருந்தாருன்னு நினைச்சிருந்தோம். ஆவிக்குரிய அர்த்தம் அது அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு குற்றங்களையும் நம்முடைய கண்ணீர்களையும் தோற்பையில் சேர்த்து வைத்து அதற்கு தீர்ப்பு தண்டனை நாளில் தீர்ப்பு வழங்காமல் நம்மை விட மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு அந்த பயம் இருக்கணுமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கணும். நான் மரிச்சா பரலோகம் போகணும், அங்க போய் நான் உத்திரக ஸ்தலத்துல இதுக்கெல்லாம் வேதனை அனுபவிக்க கூடாது அப்படின்ற பயம் யாருக்குள்ள இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோக வாழ்வுக்கு போக முடியும். இல்ல நம்ம தப்பு செய்து என் மனைவிக்கு தெரியல, என் பிள்ளைக்கு தெரியல, எங்க குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியல, ஏன் சர்ச்சில் இருக்கிற கூட தெரியாது, யாருக்குமே தெரியாதுப்பா, நான் தப்பு செஞ்சேன், நான் நிம்மதியா சுத்தி நிக்கிறேன்னாலும் கடவுள் அங்க எழுதி வைத்திருப்பார். உன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் நீ செய்த தவறுகளை எழுதி வைத்திருப்பான். நீ சொல்லவே முடியாது நான் செய்யலன்னு. ஏனென்றால் இந்த 4 சுவர்களும் அன்னைக்கு சாட்சியாக நிற்குமாம். நம் காலில் உதறுகின்ற தூசி நமக்கு சாட்சியாக நிற்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த சட்டம். நாம் மரித்த பிறகு இந்த சட்டம், இந்த செயல்பாடு உன்னை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் யாரு? வான தூதர்கள் மட்டும்தான். இவன் செய்த தப்புக்கு இவனை எங்க எடுத்துன்னு போனோம்? இவனை எடுத்துன்னு போய் நிலையான வாழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி மேல் பாதாளத்துல வைக்கணுமா, இல்ல உத்தரைக்கல ஸ்தலம் என்ற கீழ் பாதாளத்துல வைக்கணுமானது யார் டிசைட் பண்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் கட்டளை இடுகின்றார் ஒவ்வொரு தூதருக்கும். நீ இவனை எடுத்துன்னு போய் கொஞ்ச நாள் உத்தரைக்கல ஸ்தலத்துல வைப்பா, இவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறான், அவன் நல்லவன் தான், அவனுக்குள்ள இருந்த கெட்ட ஆவி கொஞ்ச நாள்ல அவனை தீயவனா மாற்றிடுச்சு. ஆனா அவன் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு மன்னிப்பு வாங்கிட்டான். அதனால அவனுக்கு இவ்வளவு நாள் தண்டனை. அதுக்கப்புறம் நீ அவனை விடுதலை செஞ்சு எடுத்துன்னு போய் மேல் பாதாளத்துல வை. தீர்ப்பு நாள் வந்த பிறகுதான் அங்கிருந்து எல்லாரும் மேல போவாங்க. அது வரைக்கும் அங்கன்னா ரெஸ்ட். எல்லாருக்குமே அங்கதான் இளைப்பாறுதல் கொடுக்கின்ற இடம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஊனுடலில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் ஆண்டவர் எழுதி வைத்து கொண்டே இருப்பார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம தப்பு செய்யலாமா? செய்யக்கூடாது. சிந்தனையில நம்ம தப்பா யோசிக்கலாமா? யோசிக்க கூடாது. உன்னால முடிஞ்சா நல்லது செய்யுங்க. நல்லது செய்யலையா ஒன்னும் செய்யாதீங்க, பரவாயில்ல, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும். ஒரே ஒரு சின்ன பேர், நீர் பார்த்துக்கப்பா, என்கிட்ட என்ன தகுதி இருக்குதோ நான் அவனுக்கு செய்ய முடியும், என்னால முடியல ஆண்டவர் நீ பார்த்துக்கணும். அந்த ஜபம், அந்த ஒரு ஜபம் செஞ்சாவே அவனுக்கு அந்த மீட்பு கிடைக்கும். யாருக்கு? அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, கெட்டதே செஞ்சுட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து இதெல்லாம் தோசரம் பெதர்னுவாங்க, ஆனா பின்னாடி பார்த்தா அவ்வளவும் கெட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. உண்மையில் சொல்லுகின்றேன், ஆவியானவரிடத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. தீர்ப்பு நாளில் ஒவ்வொருவரும் அந்த தண்டனை தீர்ப்பு பெறாமல் பரலோகம் செல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட்.